சரிங்க சார், பேசலாமா சார்? பத்திரிகை நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்று திருவண்ணாமலையில் ஒரு சிறப்பான நிகழ்வு, வரலாற்று முக்கியமான ஒரு நிகழ்வு. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அம்ரித் பாரத் ரயில் திட்டத்தின் கீழாக கிட்டத்தட்ட இன்று நாடு முழுவதும் 103 புதியதாக புனரமைக்கப்பட்ட ரயில் நிலையத்தினுடைய திறப்பு விழா மிக சிறப்பான முறையில் காணொளி காட்சி மூலமாக நடத்தினார். குறிப்பாக நம்ம பேசணும்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தை அடிக்கோலிட்டு பேசினார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அப்போ ஒரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட மொத்தமாக 2023 2024 1224 புதுப்பிக்கப்பட வேண்டிய ரயில் நிலையங்களுடைய எண்ணிக்கையில் முதற்கட்டமாக ஓராண்டுக்குள்ளாக திருவண்ணாமலை ரயில்வே நிலையத்திற்கு மட்டும் புதுப்பிப்பதற்காக, கட்டிட புதுப்பிற்காக மட்டும் 8,27,00,000 நிதி ஒதுக்கி மற்றும் போலூர் ரயில் நிலையத்தில் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு முழுமையாக புனரமைக்கப்பட்டு இன்று மக்களுடைய பயன்பாட்டிற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். அவர் பேசும்பொழுது ஒரு அற்புதமான வரியினை கூறினார். இந்த ரயில் நிலையத்திற்கு எஜமானர்கள் நாங்கள் கிடையாது, பயணம் செய்கின்ற நீங்கள் தான் எஜமானர்கள் என்று கூறினார். ஒரு சாமானியன் அதிகப்படியாக போக்குவரத்து, தொழில் மூலமாக, வணிகத்தின் மூலமாக எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சுலபமான கட்டணத்தில் நேரம் சேகரிப்பின் மூலமாக இன்னைக்கு இந்த புதிய அதிநவீன அனைத்து வசதிகளுடன் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் எல்லாமே மூவ் பண்றதுக்கான அத்தனை வசதிகளும், ஆண்பால் பெண்பால் அமர்வதற்கான சிறப்பு அறைகளும், அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப சேஃப்டியா இருக்கிறதுக்காக லாக்கிங் ரூம்ல இருந்து எல்லாமே அதிநவீன திட்டத்தின் மூலமாக கொடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் திருவண்ணாமலையினுடைய மாநகர மக்களின் சார்பாக பெரும் நன்றினை தெரிவித்துக் கொள்வது பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திருவண்ணாமலையை மேற்கோளிட்டு காட்டுறதுக்கு முக்கிய காரணம், அதிகப்படியாக புண்ணிய தலமாக திருவண்ணாமலை மாநகரம் மாறிக்கொண்டிருக்கின்ற வேளையில் லட்சோப லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட திருக்கார்த்திகை தீபத்தன்று 30 லட்சத்திற்கு, கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 30 லட்சத்திற்கும் மேலாக கிரிவல பாதையை மக்கள் இறைவனுடன் பெறுவதற்காக சுற்றி வந்தார்கள், வலம் வந்தார்கள். ஆனா நாளுக்கு நாள் வந்துட்டு ஒரு மைய பகுதியாக, ஆன்மீகத்துக்கான சிறந்த மைய பகுதியாக திருவண்ணாமலை உருமாறி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி மாநகரமாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 80,000 பேர்கள் கிட்டத்தட்ட இந்த வழியில பயணம் செய்யறாங்க, அருள் பெறதுக்கு வராங்க. அதற்காக இன்னைக்கு எல்லா தரப்பினரிலிருந்தும் எல்லாரும் மக்களுமே இந்தியா முழுக்க இந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு வருவதற்கான ஒரு நல்ல முறையில ரயில் திட்டத்து வந்தே பாரத் ட்ரெயின் நம்ம சைட்ல கடந்து செல்லுது. அதே மாதிரி நல்ல ஒரு வசதிகள் நிறைந்த பாதுகாப்பான புதிய கட்டிடம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. அதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு விஷயம், இத மாதிரி இந்த தளம் இன்னும் முன்னேற்ற பாதையில மக்களுடைய அதிகமா பயணிக்க வேண்டிய இடத்துல நல்ல வசதிகளை தரம் உயர்த்தி கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இன்னைக்கு திருவண்ணாமலை மாநகரம் என்று நம்ம கூறினால் கூட, இன்னும் நகராட்சி தரத்திலிருந்து உயர்த்தப்பட்டிருந்தால் கூட, இன்னும் முழுமையாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், நான் உடனே வந்துடணும்லாம் சொல்ல வரல, ஆனா என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மூலமாக திருவண்ணாமலை மாநகரம் மாறப்போகின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் இது கேள்விக்குறி என்று பாரதிய ஜனதா கட்சி நாங்க முன்களமா எடுத்து உங்களுக்கு மத்தியில பத்திரிகை நண்பர்கள் முன்னாடி வைக்கிறோம்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டுமே நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா 10,000 பேர் கிரிவலம் வராங்க. அப்ப அந்த 10,000 பேர் உள்ள போறாங்கன்னா வாகனத்துல வெளியே போறாங்க. அவங்களுக்கு முழுமையான வசதிகள் எதுவும் ஏற்பாடு செய்ய கொடுக்கப்படல. அதே மாதிரி திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்துக்குள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சதா, ரொம்ப நான் பேசுறதா மினிமம் தான் சொல்றேன், எதிர்பார்ப்பு
10,000 பேர் உள்ள வந்து நீண்ட வரிசையில் கிட்டத்தட்ட 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட சில நேரங்கள் ஆகின்றது. நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்கின்றார்கள். ஆனா அவங்களுடைய இயற்கை உபாதைகளுக்காக தனிப்பட்ட முறையில பிரத்யேகமான கவனங்கள் எதுவும் கொடுக்கப்படாம இருக்கின்றது. ஆனா இந்த ஆலயத்தினோட வருமானம் முழுமையாக இங்கே பயன்படுத்தப்படுகிறதா என்றால் அது எங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனா வணிக வளம் கட்டுவதற்காக மட்டுமே முனைப்பு காட்டுகின்ற இந்த அறநிலையத்துறை பக்தர்களுக்காக அமர்ந்து செல்வதற்காக ஒரு வெயிட்டிங் ரூம் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு உணவு ஏற்பாடு செய்து கொடுக்கலாம். ஏன்னா நல்ல நிறைய மக்களுடைய பக்தர்களுடைய காணிக்கை அதிகப்படியாக திருவண்ணாமலை திருக்கோயிலுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. வருகின்ற மக்களுக்கு பக்தர்களுக்கும் இதற்கு பௌர்ணமி என்றாலே கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு உள்ளூர் வாசிகள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. மிகப்பெரிய அளவில் வந்துட்டு கன்ஜஸ்டட் ஆன டிராபிக் இருக்கு. வெளியே வர முடியல. ஒரு அவசர கால உதவி, மருத்துவத்துக்கு செல்ல வேண்டும், ஒரு வெளியே இடத்துக்கு செல்ல வேண்டும்னா ரொம்ப உள்ளூர் வாசிகள் வெளியே வர்றதுக்கே முடியாம எல்லா இடத்துலயும் பேரிகார்ட் போட்டுட்டு இங்க இருக்கின்ற மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் இதன் பிரத்யேக கவனம் கொடுக்கிறாரா என்பது பார்த்தா ஒரு சிறிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு மாட வீதியில முழுமையாக காங்கிரீட்ல வந்துட்டு மாட வீதிக்காக சுற்றுவதற்காக ஒரு நல்ல காங்கிரீட் அமைச்சு தரோம்னு சொன்னாங்க. அந்த பணி பாதியிலே நின்றுட்டு இருக்கு. பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் முழுமை பெறாமல் அங்கங்க பள்ளங்களாக மட்டுமே காட்சியளிக்கிறதே தவிர முழுமையாக நிறைவுபடவே இல்லை. இது விரைவாக கவனம் கொடுத்து திருவண்ணாமலை பேரளவில் மட்டும் மாநகரமா உயர்த்தப்பட்ட இல்லாமல் முழுமையாக வந்து போகின்ற பக்தர்களுக்கும் இங்க வசிக்கின்ற மக்களுக்கும் முழுமையான அனைத்து சலுகைகளும் அதே போல அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்க கேட்டோம். நன்றி. பாஜக திருவண்ணாமலை மாநகரத்துக்கு ஆன்மீக மக்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் உள்ளதா? அந்த ஆன்மீக திட்டம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திருவண்ணாமலையை மேற்கோளிட்டு காமிச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பு வந்து இறைவனோட அருள் பெறுவதற்காக பிரத்யேகமாக நவீன முறையில் எத்தனை லட்சம் மக்கள் வந்திருந்தா கூட அவங்களுக்கு பயன்படுகிற முறையில் அதே நவீன ஒரு ஆண்டுக்குள்ள முடிச்சுட்டு தான் சொல்லியிருக்காரு. கிரௌட் கண்ட்ரோல் பண்றது இல்ல சார். கிரௌட் கண்ட்ரோல் பண்றதெல்லாம் அதெல்லாம் தேவஸ்தானங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. இங்க இருக்கின்ற அமைச்சரா இருக்கிறவர் செய்யறதுக்கு இங்க இருக்க எம்எல்ஏட வேலையா இருக்குது. அதே மாதிரி ஆட்சி செய்திருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவரோட கையில தான் இருக்கு. இந்த திட்டங்கள் அவர் தான் கொண்டுட்டு வரும். இப்ப நீங்க மாநகரம் ஓட்டுறீங்கன்னா இமீடியட்டா நீங்க ஸ்மார்ட் சிட்டிக்குள்ள கொண்டுட்டு வரணும். ஸ்மார்ட் சிட்டிக்குள்ள நீங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு உட்பட்ட மக்கள் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் கொண்டுட்டு வர முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இப்போத்தி கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் மக்கள் தான் மட்டும் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ புதிதாக இணைக்கிட்ட பகுதிகள் எல்லாமே கிராமப்புற பகுதியில இருக்கு. 9 பேரூராட்சி இணைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு 1 லட்சம் பேர் மட்டும் உள்ள வரணும். அப்பதான் மத்திய அரசாங்க திட்டத்தின் மூலமாக அம்ருத்தாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுடைய அபிவிருத்தி திட்டமாக இருந்தாலும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டாலும் சரி, ஸ்மார்ட் சிட்டியா இருந்தாலும் நீங்க கேட்க முடியும். திருக்கோவிலுக்காக ஒதுக்கப்பட்ட அம்ருத் திட்டம் இன்னும் கிடப்பிலதான் இருக்கு. ஆமா, அதை செயல்படுத்த முடியும். ஏன் செயல்படுத்த முடியல? அதற்கான பிரத்யேகமான கவனம் கொடுத்து செய்ய வேண்டிய அமைச்சரும், துறை சார்ந்த அமைச்சரும், முதலமைச்சரும் கவனம் கொடுக்க வேண்டியது. நீங்க கொடுத்தப்ப நான் கட்டமா செஞ்சு கொடுத்தேன். சிறப்பு ரயில் இயக்கினாலும் கூட பப்ளிக் வந்து எங்களுக்கு சரியான ஏற்பாடுகள் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி குற்றச்சாட்டு. அப்ப இது துறை இங்க இருக்கிற கூடுதல் ரயில் இயக்கம் உங்களுக்கு எதாவது வழிவகை செய்ய முடியும்? கண்டிப்பா முடியும். இதற்காகவே பிரத்யேகமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அவர்கள் இதற்காக ஏதாவது பிரத்யேகமா கவனம் கொடுத்து வந்துட்டு நம்மளுடைய ரயில்வே துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அஸ்வினி அவரோட கொடுத்திருக்காங்களா, இல்லைன்னா வந்துட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சு கொடுத்திருக்காங்களா, ஒரு முறையா சந்திச்சு செஞ்சிருக்காங்களா? லட்சங்கள் வராங்க எல்லாருமே சொல்றீங்க. அதுக்காக கடமையா எடுத்து செய்ய வேண்டிய எம்பி அவர்கள் என்ன செய்துட்டு இருக்காரு? அவருடைய தலைமையில் தானே நடந்துட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நின்று திறப்புழாவது முதல்ல திறந்து வச்சாரு. அவரோட திருக்குறங்களும் திறந்து வச்சாரு. அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அவர் செஞ்சு கொடுக்கணும். எங்கிட்ட கேள்வி கேட்கும்போது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மூலமாகவும் நாங்களும் எங்களுடைய தரப்புல இருந்து நாங்களும் வந்துட்டு சிறப்பு கவனம் கொடுக்க மாட்டேன் நம்மளுடைய ரயில்வே துறை அமைச்சர்கிட்டையும் கேட்டுப்போம், பாரத பிரதமரோட திட்டங்கள் இல்லை. திட்டத்திற்கான அடிக்கல் தமிழ்நாட்டில் செய்யவில்லை என்று கூறுகிறோம். தேங்க்யூ சார். நன்றி.